அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியன் சனி, 7.5 சனியில் ஜென்ம சனி, சூரியன் சுக்கிரன் இணைவு, 4ஆம் இடத்தில் குரு, 6இல் கேது சாதகம், விரய ராசியில் செவ்வாய் புதன் ராகு இருக்கிறார்கள். ஜென்ம ராசியில் சூரியன் இருப்பதால் உஷ்ண நோய்கள் ஏற்படும். பிபி பேஷண்ட்ஸ் உடல் நலனை நன்றாக பராமரித்தல் வேண்டும். உடலில் சூடு பறக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். சிந்தித்து செயல்படுதல் வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்குதலும் கூடாது. ஜென்ம சனி, 7.5 சனியில் ஜென்ம சனி என்பதால் மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும். 3ஆம் சுற்று நடக்கும் 7.5 சனி நடப்பவர்கள் மிக கவனமாக இருத்தல் வேண்டும். கோயிலுக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுதல் வேண்டும். ஜென்ம சனி என்பதால் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை கவனமாக பராமரித்தல் வேண்டும். சிக்கனத்தோடு செயல்படுதல் வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் குறித்த நேரத்தில் நடக்காததால் மன அமைதி குறையக்கூடும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடு தேவை. வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. நஷ்டம் வர வாய்ப்பு இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடும் அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். பெரும்பாலும் முக்கிய விஷயங்களை பொது வெளியில் பேசாமல் இருத்தல் வேண்டும். தொழில் ரகசியங்களையோ குடும்ப ரகசியங்களையோ பிறரிடம் பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரியிடம் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருத்தல் வேண்டும். வீண் பழி சொற்கள் தங்களுக்கு வரக்கூடும். மாணவர்கள் தேவையில்லாத நட்புகளை குறைத்துவிட்டு படிப்பில் நல்லபடியாக கவனம் செலுத்த வேண்டும். பிறகுதான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்து, வரவு செலவுகளில் கவனம் வேண்டும். ஏதிலும் திட்டமிட்டு செயல்படுதல் வேண்டும். தொழில் துறையில் அகலக்கால் வைத்தல் கூடாது. அதிக முதலீடுகள் கூடாது. பல கிரகங்கள் விரயஸ்தானத்தில் இருப்பதாலும் ஜென்ம ராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் இருப்பதாலும் அவ்வப்போது உடல் நலனில் சிறு சிறு பின்னடைவுகள் வந்து கொண்டே இருக்கும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாது. உறவுகளில் கசப்புகள் ஏற்படும். தாங்கள் நன்றாக பழகினால் கூட தங்களை பற்றி விமர்சனம் செய்து கொண்டே இருப்பர். வீண் பழிகள் வரும். எந்த ஒரு காரியமும் தடங்களுக்கு பின்தான் நிறைவேறும். விரயஸ்தான கிரகங்கள் உறுதி செய்வதால் கவனமாக செலவு செய்தல் வேண்டும். மருத்துவ செலவுகளை தவிர்த்தல் இயலாது. அவ்வப்போது மனதில் கலக்கம், நிம்மதி குறைவு தங்களுக்கு உண்டாகும். தங்களை அறியாமலேயே மனதை போட்டு குழப்பிக் கொள்வீர்கள். மனதில் ஒரு விதமான படபடப்பு, பயம் வந்து சேரும். சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கள். தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.